ஸ்டாலினுக்கு துணிச்சல் இருக்குமானால் இதை தமிழ்நாடுங்கிறத மாற்றட்டும். இவர் இஸ்லாமை பற்றியோ கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ இந்த மாதிரியா காமெண்ட் சொல்ல முடியுமா? ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிறார்கள் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர் புரிஞ்சுக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து கல்லை கடவுளாக மாற்ற தெரிந்த மனிதன் மனுஷனாக மறந்துட்டான் அந்த தாவிக கொடுத்த வீரர்கள் கண்ணீர் விட்டார்ல, அதுக்கு வந்து பதில் நான் என்ன சொல்றேன், மகேஷ் பொய்யாமொழியை போல மிக கேவலமான நீச்ச ஒரு ஜென்மம் வேற இருக்க முடியாது. இவர் இஸ்லாமை பற்றியோ கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ இந்த மாதிரியா காமெண்ட் சொல்ல முடியுமா? ஹிந்து மதத்தையே நோன்றது, இந்து மதத்தை பத்தி இழிவா பேசுறது நிறுத்தி கொள்ளுங்கள். ஹிந்துக்கள் மகேஷ் பொய்யாமொழி போன்ற ஹிந்து விரோத ஹிந்து கடவுள்களை இழிவாக பேசுகின்ற நபர்கள் ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிறார்கள் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர் புரிஞ்சுக்கணும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து நாங்க சிறப்பான திராவிட மாடல் ஆட்சி தரதான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல தமிழக மக்கள் தான் வாழ்றாங்க. இவங்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி பொருந்துமா? ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை திராவிட நாடா பெயர் மாட்ட போறதாக சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. அதை நீங்க நான் என்ன சொல்றேன், இது நடக்காத விஷயம். ஸ்டாலினுக்கு துணிச்சல் இருக்குமானால் இதை தமிழ்நாடுங்கிறத மாற்றட்டும். ரெண்டாவது, இவங்க திராவிட மாடல்னு சொல்றதே என்னன்னா மக்களை ஏதோ வார்த்தைகள் ஜாலத்துல குழப்பணுங்கிறதுக்காக. யார் இதுவரை திராவிட மாடல் பத்தி இதுக்கு முன்னாடி பேசினாங்க? யாராவது திமுகலயே உங்க தகப்பனார் பேசினாரா திராவிட மாடல் பத்தி? இல்ல மக்களை குழப்பணும், ஏதோ ஒரு வார்த்தை அதை சொல்லணும், சொல்லிவிட்டு இதுதான் திராவிட மாடல்னு பேசணும். திராவிட மாடல்னா என்ன? நீங்க ஆட்சிக்கு வரத்த 4,80,000 கோடி 4,80,000 கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு அதுவே 9,30,000 கோடி. உங்களோட 5 ஆண்டு ஆட்சியில 4,50,000 லட்சம் கோடி கடன் வாங்கிய தீய அரசு, தமிழர் விரோத அரசு, தமிழக விரோத அரசு ஸ்டாலின் அவர்களின் அரசாங்கம்.